இப்போ வந்து நான் உங்களுக்கு ஃப்ளைன் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி 3 கோடு போட்டுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த முதல் கோட்டில் ஸ்டார்டிங்கில் இப்படி ஊசியை இப்படி விட்டு இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த சைடு இப்படி வந்து இந்தாண்ட 3வது கோட்டில் ஃபஸ்ட்டில் ஊசி இப்படி நம்ம விட்டுக்கணும். விட்டுட்டு நடுவில் இருக்குது பாருங்கள், அந்த கோட்டுக்கு இப்படி கொண்டு வந்துடணும். ஊசியை 3வது கோட்டில் விட்டு நடுவில் இருக்கிற கோட்டுக்கு இப்படி கொண்டு வந்துடணும். இதை பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஊசி இதுக்கு மேலே இப்படி கொண்டு வந்துடணும். பாருங்க, லைன் ஸ்டிச் இந்த மாதிரி தான் போடணும். இதுக்கு கீழே உடனே அப்படியே பக்கத்துலேயே இப்படி விட்டு கீழே எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கணும். அடுத்தபடியாக அதே மாதிரி இந்த நம்ம கீழே விட்டு எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு நேராக இந்த சைடு ஊசி இப்படி விடணும். ஊசியை விட்டுட்டு இந்த நூலை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு நேராக இங்கே இப்படி கீழே விட்டு இங்கே நடுவில் இருக்கிற கோட்டில் திரும்ப இப்படி நம்ம இப்படி பண்ணிக்கணும். பாருங்கள், எவ்வளோ இதுவாக அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இது பேர் தான் ஃப்ளையிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நம்ம லைனாக போட்டுனே போகலாம். திரும்பவும் அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும். இது பண்ணும்போது இப்படி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். திரும்பவும் நடுவில் இருக்கிற அந்த கோட்டு மேலே அப்படி போட்டுக்கணும். நூல் வந்து ஊசி கடியில் வச்சிட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். வச்சுட்டு நம்ம இங்கே கீழே அப்படியே ஒரு முடி போடுற மாதிரி போட்டுக்கணும். இதே மாதிரி இது நீட்டாக போடணும். இதை வந்து ப்ளைன் ஸ்டிச் போட்டாச்சு பாருங்கள். இதை வந்து இது நடுவில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நான். செயின் ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா, அது போட்டு கூட நடுவில் ஜாயின் பண்ணிடலாம். நான் இப்போ உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். நான் வந்து வேறு கலரில் நூல் எடுத்திருக்கேன், நீங்களும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எல்லோ கலரே எடுக்காமல் நான் வந்து பிங்க்கில் எடுத்திருக்கேன். செயின் ஸ்டிச் நார்மலாக எப்படி போடுவோமோ நம்ம அதே மாதிரி இப்படி முன்னாடி இப்படி எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி இணைச்சிட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுனே போகணும். நார்மல் செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மெத்தடில் தான். இந்த 2 இதுக்கும் நடுவில் வர மாதிரி போட்டால் தான் நம்மளுக்கு அந்த ஜாயின் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இதே மாதிரி இது ஃபுல்லாக போட்டுனே போயிடணும். இந்த ப்ளைன் ஸ்டிச்சை செயின் ஸ்டிச்சில் அழகாக நடுவில் ஜாயின் பண்ணியாச்சு பாருங்கள். இதே மாதிரி ஃபுல்லாக ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், நார்மல் சங்கிலி தையல் அதுதான் செயின் ஸ்டிச் எப்படி போடுமோ அதே மாதிரி போட்டு நூலும் கீழே கொண்டு போய் கீழே முடி போட்டாச்சு. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ஒரு தையலாக இந்த மாதிரி கற்றுண்டோம்னா நம்ம அப்புறம் ட்ரெஸ்ஸில் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன்.